அனைவருக்கும் இனிய குளிர்கால காலை வணக்கம். அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம், அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம், ராமநாராயணம் ஜானகி வல்லபம், ராமநாராயணம் ஜானகி வல்லபம். ஓம் நமோ நாராயணாய. இன்று மார்கழி மாத 27ஆம் பாசுரத்தை நாம் பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன்தனை பாடி பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம். அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். இதன் பொருள், பகைவரை அழிக்கக்கூடிய மேன்மை மிக்க குணமுடைய நாராயணனே, உன்னை பாடி அருள் வேண்டி நாங்கள் பெறுகின்ற பரிசு நாட்டில் வாழ்கின்ற மக்கள் புகழ்ந்துரைக்கக்கூடிய கைவளையும் தோள்வளையும் தோடும் பூத்தோடும் பாடகமும் ஆகிய அணிகலன்கள்தான். நாங்கள் அவற்றை அணிந்து கொள்வோம், ஆடைகளை அணிந்து கொள்வோம். பால் சோற்றில் நெய்யினை ஊற்றி அந்நெய் முழங்கை வரை வழியும்படி உண்டு உன்னை மகிழ்வு பொங்க பாடி உன் அருள் வேண்டி வேண்டியதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்திருப்போம். எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று கூறியிருக்கிறாள். இதே திருப்பாவை பாசுரம் 2இல் எவ்வாறு பாவை நோன்பு இருக்க வேண்டும் என்று கூறிய ஆண்டாள், பாவை நோன்பை நல்லபடியாக முடித்து விட்டோம், எங்களுக்கு இதனை அருள் செய்வாயாக என்று கூறுவது போல் இந்த 27ஆம் பாடல் அமைந்துள்ளது. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினையகல ஓய உரைப்பேன் யான் என்று மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் கூறியுள்ளதைப் போல இன்று மாணிக்க வாசகரின் திருப்பள்ளி எழுச்சி 7ஆம் பாசுரத்தை நாம் பார்ப்போம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார், இது அவன் திருவுரு இவன் அவன். எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, எது எமை பணிகொள்ளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இதன் பொருள், இறைவா, இறை என்றால் பழங்களின் சுவையோ அமுதமோ அறிய முடியாதவனோ எளிதில் அடையக்கூடியவனோ என்பதையெல்லாம் தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள். இதுவே உன்னுடைய திருவுருவம் என்று உணரும்படியாக எங்களை ஆட்கொண்டு எழுந்தருள்கின்ற சோலைகள் நிறைந்த திரு உத்தரகோச மங்கையில் வாழும் இறைவா, நீ எங்களை ஆட்கொள்ள நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவதற்காக பள்ளி எழுந்தருள்வாயாக என்று கூறியுள்ளார். ஆண்டாள் கூடாரவள்ளி அன்று இறைவனுடன் ஒன்று கலந்தாள் என்று கூறுவது ஐதீகம். அவள் பாவை நோன்பிருந்து இறைவனை அடைந்ததைப் போல நாமும் அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி இறைவனின் அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.